எமர்ஜென்சி மெடிசின் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க்கிங் கன்சல்டன்ட் ஃபார் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ங்க. வெல்கம் ஷாலினி, டாக்டர் ஷாலினி. தேங்க்யூ மேம். டாக்டர் லக்ஷ்மி, நீங்கள் எடுத்துக்கிறது ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் தான். பேசிக்லி இந்த மாதிரி ஜென்ரல் பப்ளிக், ஜென்ரல் பாப்புலேஷன் இவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணுறது வந்துட்டு எங்களுக்கு இன்னும் ஒர்க் ஈஸியாக மாறிடும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பொதுவாகவே எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா நான் டாக்டர்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. ஸோ கூட ஒரு பப்ளிக் பிளேஸில் இல்லை ஏதோ ஒரு மாலில் இல்லை ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, இல்லை யாருக்காவது ஏதாவது தொந்தரவுகள் வருதுன்னா அப்போ உடனே கூட இருக்கிறவங்க தான் இம்மீடியட்டாக ஆக்ட் பண்ண முடியும். அந்த டைமில் ஒரு டாக்டரோ நர்ஸோ வேறு எங்கேயாவது இருந்து வரத்துக்குன்ட்டு அதுக்கு ஒரு ட்ராவல் டைம்ன்றது டிலே நம்ம தடுக்க முடியும். ஸோ எங்களோட ஒர்க்கை இன்னும் வந்து நீங்கள் ஈஸியாக ஆக்குறீங்க இந்த மாதிரி பப்ளிக் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுல. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. தேங்க்யூ. இது நல்லா எனக்கும் மோட்டிவேட்டிங்கா இருக்கு. லாட் ஆஃப் திங்ஸ் when I'm teaching I'm also getting motivated from the public. அவங்க வந்துட்டு எப்பயுமே ஈகரா இருக்காங்க பப்ளிக். only thing we have to give some guidance. இப்படி லேர்ன் பண்ணிக்கணும், இந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் எய்ட் கோர்சஸ், பேசிக் லைஃப் சப்போர்ட், இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்றது, கண்டக்ட் பண்றது, சர்டிபிகேஷன் கொடுக்கறது, அவங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம இருக்குன்னு நம்ம எடுத்துட்டு போனா தே ஆர் வெரி ஆல்ரெடி தே ஆர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் எல்லாருக்கும் அது லேர்ன் பண்ணிக்கணும்னு இருக்கு. இப்ப என்னன்னா அவங்களுக்கே அவங்க ஃபேமிலில யாருக்காவது நடந்தாலே அவங்க தான் அது லைஃப் சேவர்ங்கும் போது தே பிகம் ஆல் தி மோர் இன்ட்ரெஸ்டட். கண்டிப்பா கண்டிப்பா மேம். அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரியவங்களன்றதை விடவும் ஸ்கூல் சில்ட்ரன் அண்ட் காலேஜ் சில்ட்ரன் ரொம்ப ஈகராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் கிடைக்கிறது இல்லை. நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம ஒரு ரோலில் நம்மளை அப்படி ஒன்றா படித்தா டாக்டர் இல்லை இன்ஜினியர் அப்படின்றத தான் கொண்டு போயிருக்காங்க. பட் இது ரெண்டை தவிர வேறு ப்ரொஃபஷன்ஸ் அண்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ்லேயே இன்னும் நிறைய வைட் வெரைட்டி ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்றது யாருக்குமே. ஈவன் எனக்கே வந்து ஒரு படித்து முடித்து ஜாபுக்கு போனதுக்கு அப்புறமா தான் ரேடியோகிராஃபர், ரேடியோ டெக்னீஷியன், அனஸ்தீஷியா டெக்னீஷியன், ஓடி டெக்னீஷியன் இத்தனை பேர் இருக்குதுன்றது தெரியும். இதர் டாக்டர், நர்ஸு இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட்ன்றது ஒரு எவால்விங் பிரான்ச்சாக இருந்தது. பட் இப்போ வந்து இன்னும் நிறைய வைட் வெரைட்டி ஆஃப் திங்ஸ் இருக்குது. நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய வேகன்சிஸ் இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்க. இது எல்லாமே ஒரு அவேர்னஸ் இருந்தது ஜென்ரல் பப்ளிக்கில். ஒரு சின்ன வயசுலேருந்தே இவ்வளோ இருக்குது, இத்தனை கோர்சஸ் இருக்குது. அண்ட் பிஎல்எஸ் ட்ரைனிங், ஆம்புலன்ஸ் ட்ரைனிங், இது எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனி ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது எல்லாமே ஒரு யங் ஏஜ்லேருந்து ஒரு ஸ்கூல் சில்ட்ரன்லேருந்தே ஒரு